ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் காரைக்குடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது மட்டன் எலும்பு குழம்பு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ப்பா. வாங்க கிச்சனுக்கு. நான் 1/2 கிலோ எலும்பு எடுத்துருக்கிறேன். 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், 4 பச்சை மிளகாய், பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்தது அது எடுத்துருக்கிறேன், 3 தக்காளி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தலை. குக்கரை அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கடலெண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் போடணும். போட்டு நல்லா வெடிக்க விடணும். 3 நல்லா எண்ணெயில் வெடித்ததும் அதுக்கு பிற்பாடு இப்போ வெங்காயம் போடணும். நான் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து போட்டிருக்கேன். 1/2 பெரிய வெங்காயமும் 1 கைப்பிடி சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதிலே வெந்தயம், ஜீரகம் எல்லாத்தையும் அதிலே போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா பொரிய விடணும். பாதி வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கணும். நான் பாதி தான் போட்டிருக்கேன், கொஞ்சோன்னு இப்போ எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்தை வச்சு எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை, பிங்கிஸாக இருந்தாவே போதும். ஆனால் நல்லா அந்த எண்ணெயில் பச்சை வடை போகணும். அடுத்து 4 பச்சை மிளகாய் போட்டுடணும். அடுத்து நான் இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுங்க. அதிலே போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க.